ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஆமாங்க, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசண்டாக மீஷோவில் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ரிசீவ் ஆன ப்ராடக்ட் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறத விடவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்ராடபிளான காஸ்ட்டில் இதை நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதை நான் ஆன்லைனில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னா நிறைய கடையில் கூட நான் போய் விசாரித்து பார்த்தேன். அங்கே ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு, அதோடய ப்ரைஸ் எல்லாம் என்ன, குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்த ப்ராடக்ட்டு. ஸோ அழகாக வந்திருக்கு. உங்களுக்கே இப்போ என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஷோஃபா கவருங்க. 3+1+1 அதாவது 5 சீட்டருக்கான சோபா செட்ஸோட கவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இது கொஞ்சம் நீட்டாக யூனிக்காக இருக்கிறனால நான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துருச்சு. பேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னாலும் இதுலேயே நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ஜிப் கவரோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம எடுத்து வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கிளாத் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக நீட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3+1+1ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ஃபோல்டிங்லேயே பார்த்திங்கன்னா கவர்ஸ் அதே மாதிரியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளாத்தும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான கிளாத்தாகவே கொடுத்துருந்தாங்கங்க. வாஷ் பண்ணுறக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது. இது கூடயே பார்த்திங்க அப்படின்னா இன்சைடில் ஸ்டிக் பண்ணுறதுக்கான அந்த தர்மாக்குள்ளே செய்யப்பட்ட அந்த ராடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சீட்டரோட கவர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது நல்லா லென்த்தாகவும் இருந்துச்சு, ப்ராடு எல்லாமே அழகாக இருந்துச்சு. எலாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸ்டிச்சஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க. கிளாத்தும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாத் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குது கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ரேயான் ஃபேப்ரிக்கில் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. டிசைன்ஸும் பார்த்தோம்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைனே வந்துருந்துச்சு. ஸோ ரொம்பவுமே ஓகே. நம்ம இந்த ப்ரைஸ்க்கு இது அப்படிங்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டாகவே ஃபீல் பண்ணேன். கிளாத் பார்க்குறப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கூட சரி எப்படி வருமோ, இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாண்டில் கலரில் டார்க் மெரூன் கலரில் லீஃப் மாடல் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாடல் மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட மாடல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்லர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடல் உங்கள் ஷோஃபாக்கு உங்கள் இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரைஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே அடியில் இழுத்து நாட் போடுறக்குமே பார்த்திங்க அப்படின்னா தனியாக 2 நாட்டுமே கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா மேலே குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இழுத்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த நாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கட்டி வைக்கும் போது இந்த கிளாத்தெல்லாம் நகராமல் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளியாமல் கூட இருக்கும். அதுக்காக அந்த நாட் கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்தது அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சிங்கிள் சீட் இருக்கும் பாருங்கள், எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அழகாக வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம பழைய சோஃபா செட்ஸ் எல்லாமே புதுசாக மாறின மாதிரியே இருக்குது. எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டீஸ் எல்லாம் இருக்கும் போகும்போது சோஃபா செட்ஸில் மேலே ஏறி விளையாடுவாங்க, இல்லை டீ தண்ணி எல்லாமே சிந்திடுவாங்க. பார்க்குறக்கு புதுசாகவே இருந்தாலுமே கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா அது கரையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு ரொம்பவுமே பழைய சோஃபா மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிப்பேர் பண்ணணும், கவர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15,000 ஆகுங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தான் தனியாக கவர் போடுறதுக்கு 2-3 பக்கம் கேட்டு பார்த்துட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பக்கம் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம புதுசாகவே சோபா பை பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் மோஸ்ட்லி எடுக்கிறதும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கவர் எல்லாமே சேர்த்து நான் வெறும் 1,232 ரூபாய்க்கு தாங்க நான் பை பண்ணியிருந்தேன். நான் கவர் வாங்கணும்னு சொல்லும்போது வெளியில் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ நான் வெளியில் விசாரிக்கும் போகும்போது இதே கவர் 4,000 ரூபாயிலேருந்து 6,000 வரைக்கும் இருங்க. 4,000லேருந்து 6,000 வரைக்குமே ரேஞ்சஸில் இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளஸ்
கிளாத் மட்டும்தான் வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க ரேட் சொன்னாங்க. நான் வந்து ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது எனக்கு இது ரொம்பவுமே பெஸ்ட்டான ப்ரைஸாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கம்மியான ப்ரைஸில் கூட இருக்குது. இருந்தாலுமே வந்து நம்ம இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறனால ஒரு நார்மலான ரேஞ்சில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லியும் நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா கிளாத் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபைனலாக ஷோஃபாக்கு வந்து செட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். இது ரேண்டமாக தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இதே மாதிரி ஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஷோஃபா வந்து நீட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். அந்த ராட்ஸ் எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு நீட்டான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு தரேன். உங்களோட பழைய ஷோஃபாவே இதே மாதிரி புது ஷோஃபாவாக மாற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் அண்ட் லோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.